ஏன் விஜய்னா இப்படி பண்றீங்க? உங்கள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டோம், ராம் பேக் பண்ணிட்டோம், ஃப்ளவர் பொக்கைய வாங்கி தூக்கியே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா துண்டை தோல்ல தூக்கி போட்டோம், திருப்பி தூக்கி போட்டோம், திருப்பி சுத்தி சுத்தி தூக்கி வீசணும். இதெல்லாம் பண்ணிட்டோம். கடைசியா கூலிங் கிளாஸை எடுத்து மாட்டிட்டோம். நேத்து நெல்லையில நீங்க பண்ணி விட்டீங்க பாருங்க ஒரு சம்பவம். இதை வேற இப்ப காப்பி பண்ணணும்னா அது எவ்வளவு கஷ்டமான சம்பவம்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? ஒரு பையனை தூக்கி சுமக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையாக்கும். நாங்க தள்ளாடி கட்டு கட்டி கீழே விழுந்துட மாட்டோமோ இல்லையோ? இதெல்லாம் புரியுதோ இல்லையோ அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. இப்ப இதெல்லாம் நாங்க செய்யணும். செஞ்சாதான் எங்களுக்கு கெத்தா இருக்கும். நீங்க பாட்டுக்கு கிட்டாரை வாங்கி வாசிட்டீங்க, நாங்க எதை வச்சு வாசிக்கிறது? வாசிப்போம்ல. நீங்க பாட்டுக்கு கப்பை வாங்கி குடிச்சிட்டீங்க, எங்களுக்கு ஏன் அது பிகிலு கப்பு முக்கியம்னு குடுக்கறது? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாரையாச்சும் குடிச்சு அவனுக்கு காசு கொடுத்து கப்பை கொடுத்து குடிக்க வைப்போம். ஆனா நாங்க அதை தள்ளாடி வாங்குறதுக்கு இடையில தேவையானா இதெல்லாம் தாண்டி உங்க பவுன்சர் குடிக்க வேண்டியதை நீங்க ஜம்ப் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில குடிச்சிட்டீங்க. இப்ப நாங்க ஜம்ப் பண்ணி குடிக்க எங்களுடைய கோப்பா கலண்டு கீழே வந்துருச்சு. என்ன ஆகுறதுன்னா முடியல. நீங்க பூ வாங்கி வச்சு பூ தூவிட்டீங்க. இப்ப நாங்க எதை வாங்கி வச்சு தூவ போறோம், எதை தூவ போறோம்னே ஒரு கேள்வி ஆயிடுச்சு. உங்க தொண்டர்கள்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டீங்க. இப்ப நாங்க கொடுப்போம், நாங்களும் போட்டுப்போம். பண்ணிட்டீங்க, நான் சம்பவமா பண்ணிட்டீங்க. கண்டென்ட்டா தாரீங்க. ரொம்ப ஜாஸ்தியா இருக்குண்ணா, கொஞ்சம் நிறுத்திக்கலாம்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. முடியலண்ணா.